வணக்க மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே ராகுல். இது உங்கள் தமிழ் சேனல். நம்ம சேனல்ல இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, இதுதான் இந்த வருடத்தினுடைய முதல் காணொலி. இந்த காணொலியே வந்து ஒரு திரைப்பட அறிமுகத்தில் தான் நான் தொடக்க போறேன். எந்த படத்தை பத்தி அப்படி நீ அறிமுகப்படுத்த போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சல்லியர்கள் அப்படின்னு ஒரு படம் வந்து ஜனவரி 1ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இது தியேட்டர்ல வெளியாக இருந்த படம். ஆனா வந்து வெறும் 27 தியேட்டர் மட்டும் தான் கொடுக்கப்பட்டதுனால இந்த படத்தை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல, ஓடிடி பிளஸ் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ல வந்து வெளியிட்டாங்க. அந்த படத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். தியேட்டர்ல வெளியாக இருந்த படம் ஏன் வந்து ஓடிடியில் வெளியாகணும், ஏன் வெறும் 27 தேட்டர் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துரோகத்தால் வீழ்ந்த ஒரு இனத்தினுடைய கதையை பற்றி பேசக்கூடிய படத்துக்கு கூட துரோகம் தான் நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி தான் இந்த படம். அப்படியான அந்த படம் யாரை பற்றி பேசுதுன்னா, சல்லியர்கள் அப்படிங்கிற அந்த படம் வந்து போர் மருத்துவர்களை பற்றி பேசுது. போரா, அப்புறம் ஏதாவது ராஜா காலத்து படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சமீபத்தில் நம்ம கண்ணு முன்னாடி நடந்த ஒரு போர் அப்படின்னா இலங்கையில் நடந்த அந்த உரிமைக்கான போர் தான், தமிழ் ஈழத்துக்கான போர் தான். அந்த தமிழ் ஈழத்துக்காக நடந்த போரில் அது அடிபடக்கூடிய போராளிகளுக்கு மருத்துவம் பார்த்த போர் மருத்துவர்கள் பற்றின கதை தான் இந்த சல்லியர்கள் அப்படிங்கிறது. அந்த படைக்கு பேர் வந்து சல்லியர்களுக்கான அர்த்தம் வந்து மருத்துவர் அப்படிங்கிறது தான், அதுவும் போர் மருத்துவர் அப்படிங்கிறது தான். அந்த போராளிகளுடைய கதை தான் இந்த கதை. இந்த போர் மருத்துவர்களை பற்றி குறிப்பாக சொல்லணும்னா, இவங்க வந்து மருத்துவம் படித்தவங்க. சொல்லப்போனா அவங்களுக்கு வெளிநாடுகளுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருந்தது, வேற நாடுகளில் போய் இன்னும் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் கூட, நான் என் இனத்துக்காக போராடக்கூடிய இந்த போராளிகளுக்காக, அவர்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக நாங்கள் எங்கள் வாழ்க்கையும் தியாகம் செய்ய அர்ப்பணிக்க முயற்சி செய்கிறோம். ஏன்னா ஒரு போராளி எந்த அளவுக்கு முக்கியமோ, அந்த போராளியோட உயிரை காப்பாற்றுற மருத்துவர்களும் மிகவும் முக்கியமானவர்கள். அப்படியான முக்கியமானவர்களோட கதை தான் இந்த கதை. இந்த கதை அதை பத்தி அழகா எடுத்து சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டா, ரொம்பவே அழகா நமக்கு வந்து நம்ம கண்ணு முன்னாடி எடுத்துட்டு வந்து காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட வாழ்க்கைய ரொம்ப ஒரு சின்ன ஒரு கதைக்குள்ள நமக்கு வந்து இந்த மொத்த வரலாறு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாதுன்னாலும் கூட, அந்த மருத்துவர்களை பத்தி, அவங்களோட வாழ்வியலை பத்தி, அவங்க எப்படி வந்து அந்த மருத்துவத்தை பார்த்தாங்க, அவங்க வந்து என்ன மாதிரியான அறங்கள்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா எடுத்து காமிச்சிருக்காங்க இந்த படத்துல. அறமா, என்ன மருத்துவரோட கதைன்னு சொன்னேன், அறம் சொல்ற, என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தன்னோட எதிரியா இருந்தாலும் சரி, எதிரி படையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உயிருக்கு போராடக்கூடிய ஒருத்தரா இருந்தா அவங்களோட உயிரையும் சேர்த்தே காப்பாற்றக்கூடிய அறம் இருந்த ஒரு இனம் தான் தமிழினம். அப்படியான அந்த அறம் வந்து இந்த சல்லியர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் மருத்துவர்கள்ட்டையும் இருந்திருக்கு. அவங்க இலங்கை இராணுவத்துல அடிப்பட்ட வீரர்களுக்கும் கூட முதலுதவி செஞ்சு அவங்களோட உயிரையும் காப்பாத்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த படத்துல காட்டப்பட்டிருக்கும். அதுலயும் ஒரு காட்சியில வந்து ஒரு போர் வீரனை காப்பாற்றுவாங்க. அவன் வந்து ஏற்கனவே வந்து இந்த புலிகள் அமைப்பினுடைய போராளிகள் 2 பேரை வந்து இரக்கமே இல்லாம சுட்டு கொண்டிருப்பான். அது உங்களை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி சுட்டு கொண்டிருப்பான். அவன் இவங்க காப்பாத்துறது அவனுக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு ஆயிரும். அப்போ அவன் கண்ணுல இருந்து தண்ணி வழியும். அதுல இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்வு தான் நிறைய பேருக்கு இன்னும் வராம இருக்கு. அது இந்த மாதிரியான திரைப்படங்கள் தான் கொண்டு வந்து சேர்க்கும்னு நான் நம்புறேன். இந்த படத்தினுடைய கதையை முழுசா சொல்லி உங்களை வந்து நான் இது பண்ண விரும்பல. நீங்க இந்த படத்தை கண்டிப்பா ஓடிடி பிளஸ்ல போய் பார்ப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த படம் நிச்சயமா எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். அதை பார்க்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசரான சுரேஷ் காமாட்சி எடுத்திருக்காரு. ஏன்னா இந்த திரைப்படம் வந்து தியேட்டர்ல வெளியாகி இது லாப நோக்கில் ஓடணும் அப்படிலாம் அவர் எதிர்பார்த்திருப்பாரான்னு எனக்கு தெரியல. எனக்கு வெளியாகுமாங்கிற நம்பிக்கையே அவருக்கு இருந்திருக்காது. வேற ஒரு ப்ரொடியூசர் கிட்ட எடுக்கிறதுக்கு போய் அது பாதியில நின்று திரும்பவும் வந்து இவர் அந்த படத்தை எடுத்து ரொம்ப தைரியமா அதை வந்து தியேட்டர்ல வெளியிட முயற்சி பண்ணி, அப்படியும் வெளியிட முடியலையா, நான் ஓடிடியில் வெளியிடுறேன், இந்த கதையை என் மக்களுக்கு போய் சொல்லணும், அவங்க இதை தெரிஞ்சுக்கணும், அதுதான் என்னோட நோக்கம் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்துக்காக வெளியிட்டிருக்காரு. அவருடைய தைரியத்துக்காகவும் அவருடைய தியாகத்துக்காகவும் பெரிய நன்றி. இந்த படத்தினுடைய இயக்குனரை பற்றி நிச்சயமா சொல்லணும். மேதகு அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே இவரோட இன்னொரு படம் வந்து வெளியிட்டிருக்கு. அந்த படமும் புலிகாமத்துடைய கதையை தான் நமக்கு சொல்லுது. இதுவும் அதனுடைய தொடர்ச்சியான ஒரு படம் தான். இது வந்து மருத்துவ பிரிவினுடைய கதையை சொல்லுது. இன்னும் நிறைய படங்கள் அதை இந்த சார்ந்து வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படங்களோட இது நின்றாம நீதியும் அறமும் நிலைநாட்டப்படணும் அப்படிங்கிறதும் நோக்கம்தான். அதுவும் இந்த கலையின் வழியாவது நடக்கட்டும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையினோடு இந்த காணொலியை முடித்துட்டு கிளம்புறது உங்கள் ஆர்ஜி ராகுல். மக்களே, இந்த படம் மட்டும் இல்லாம அடுத்தது இன்னொரு படம் வெளியிடப்பட்டிருக்கு. மொழிப்போரினுடைய அடிப்படையில் வெளியிடப்பட்ட ஒரு படம்.
அந்த மொழிப்போரினுடைய அந்த வரலாற்றை சொல்லக்கூடிய அந்த படம் வந்து பராசக்திங்கிற படம். அதை பற்றியும் நிச்சயமாக நான் பேசணும். அந்த படம் முழுசாக அதை பற்றி பேசியிருக்கா, என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு இன்னொரு காலம் வெளியிடணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடுவது உங்கள் ஆர்த்தி ராகுல் மக்கள். நன்றி, வணக்கம்.